நம்ம தென்காசி பக்கத்தில் தென்னந்தோப்பாவோ மாந்தோப்பு இது மாதிரி ரோடு ஃபேஸிங்கில் இந்த மாதிரி தார் ரோடு ஃபேஸிங்கில் வேணும்ன்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காண்டி ஒரு சூப்பரான இடத்த கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 100 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ் மேலே இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தமாக 3 தென்னை மரம் நிற்கி சரிங்க, மொத்தமாக 3 மாமரம், அது போக வாழை மரம் ஒரு 100க்கு மேலே நிற்கிங்க. அது பக்கத்துலேயே ஊடு பயிராக மேலே தென்னை மரம் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. தண்ணி வசதியை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற கிணத்துலேருந்து இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாய் வழியாக சொல்லிக்கிடுவாங்க. நமக்கு தேவைன்னா போர் இதுமாக போட்டுக்கிடணும். பார்த்திங்கன்னா மாமரம் தாரோட்டு மேலே கிட்டத்தட்ட 100 அடி தாரோடு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் சேல்ஸுக்கு வருதுங்கிறது பெரிய விஷயம். சூப்பரான இடமா வந்திருக்கு. மாமரத்தை பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய மாமரம். தென்னை மரம் காய்ப்பு திறனோடு இருக்குது. சூப்பரான மரம் மேலே வரைக்கும் இங்கே இருக்குங்க. பார்த்திங்கன்னா ஜம்முன்னு இருக்குது. வாழை மரம் எல்லாம் நட்டு ஈல்டு தந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சில இதெல்லாம் காய்ப்பு வந்து இந்த மாதிரி வந்துட்டுருக்கு. எடுத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு குடோன் பர்பஸ்க்கோ எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான இடம். ஏன்னா பக்கத்துலேயே பைபாஸ் ரோடு, தென்காசி டு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மதுரை போகிற பைபாஸ் ரோடுங்கிறது ரொம்ப பக்கம். கமர்ஷியல் பர்பஸ்க்கு ஒரு சூப்பரான இடம். பார்த்திங்கன்னா நெல்லி நட்டுருக்காங்க. மொத்தமாக இருக்கிற பயிர்கள் என்னன்னா மாமரம், தென்னை மரம், வாழை மரம், நெல்லி மரம், இந்த மாதிரி 3 பயிர்கள் நட்டுருக்கு. நீங்கள் வாங்கி போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஈல்டு கொடுக்கும். பெரிய மரம், சின்ன மரம் எல்லாமே நாட்டு மரக்காய், பழைய காலத்து மரம், நல்லா உயரமாக போகும். எந்த மரம்னாலும் மாமரம் தான் இப்போ தான் பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாளில் ஈல்டு கொடுத்துரும். சுற்றி அடர்த்தியான தோப்புங்க. நல்லா பாருங்கள், அடர்த்தியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி இடங்கள்லாம் சேல்ஸுக்கு எப்போ தாங்க வருது? நானும் நிறைய தேடி பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் தான் திடீர்னு ஏதாவது வரும். இந்த இது வரைக்கும் வரும் இடம். பிரித்து கொடுக்குறாங்க. அதாவது 1 ஏக்கராக நமக்கு மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. 1 ஏக்கர் கூட கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் கூட குறையா வாங்கிக்கிடலாம். 1 ஏக்கராக வருது. நம்ம ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தேவைக்கு நம்ம பார்த்து வாங்கிடலாம். இந்த மாதிரி இடங்கள்லாம் விட்றாதீங்க. இந்த இடத்துக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு ப்ரைவேட்டு. நீங்கள் என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, நான் என்னங்கிறத சொல்கிறேன், என்ன ரேட்டுங்கிறது. தார் ரோடு ஃபேஸிங்கில் சூப்பரான இடம். அந்த அருக்கு பாருங்க தார் ரோடு ஃபேஸிங்கில் இந்த மாதிரி இடங்கள்லாம் வராது. இந்த இடத்த பற்றி வேறு எதுவும் உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை.